நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஷோல்டர் பெயினுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், ஐ எம் டாக்டர் பிரபுராம், ஃபிசியோதெரபிஸ்ட், கிறிஸ்டன் ஹெல்த் கேர். ஷோல்டரே நம்ம வந்து யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னா அது ஒரு எமோஷனல் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். நம்ம வந்து ரொம்ப லோவாக இருக்கும்போது, நம்ம லோவாக ஃபீல் பண்ணும்போது நம்ம ஷோல்டர் இப்படி ட்ரூப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ட்ரூப் பண்ணும்போது ஷோல்டர் வந்து ரவுண்டட் ஷோல்டராக போகும். ஸோ ரவுண்டட் ஆகும்போது இந்த கேப், இந்த ஷோல்டருக்கு ஹியூமரஸ் போனுக்கும் இதுக்கும் வந்து கேப் கம்மியாகும்போது அது வந்து இன்பிஞ்ச் ஆகும், அந்த இடத்துல புண்ணாகும், அப்புறம் ரேஞ்ச் வராது. ஸோ நாளாக வந்து நம்மளுடைய ஷோல்டருடைய ரேஞ்ச் அண்ட் பெயின் வந்து ரேஞ்ச் கம்மியாகி பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம எமோஷ்னலி நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம இருந்தோம்னா வந்து நம்மளுடைய பாடி போஸ்டரும் வந்து நல்லா எரெக்டாக இருக்கும். ஷோல்டர் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.